கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 66 அதிகாரம் 10-12 வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் அனுமதிக்கிற சில சோதனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செழிப்பான இடம், எல்லாரும் நம்ம செழிப்பான இடத்தை விரும்புவோம். ஆனால் அந்த செழிப்பான இடத்துக்கு வர வேண்டும் என்றால் சில சோதனைகளை, கஷ்டங்களை, பாடுகளை நம்ம கடந்து வந்தால்தான் நம்ம செழிப்பான இடத்துக்கு வர முடியும் என்று பார்க்கிறோம். இதுல 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மளை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். அப்போ இந்த வருத்தமான பாரத்தை ஏற்றுகிறது, சோதனைகளை பார்க்கும்போது தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கும் போது தேவன் நம்மளோட இருக்கிறார். அந்த பாடுகள், சோதனைகள், அந்த வருத்தமான காரியங்களை நம்ம கடந்து வர்றதுக்கு அவர் நம்மளோடு இருந்து அதை கடந்து வர தேவன் கிருபை பாராட்டுவார். அந்த சூழ்நிலையில நம்ம அதை தாங்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை, பாடுகளை, சோதனைகளை நம்ம தாங்கிறதுக்கு தேவன் பலன் கொடுப்பார். ஏனென்றால் தேவன் நம்மளை சோதனைக்கு வழியாக நம்மளை நடத்தும் போது நம்மளை புடமிட்டு நம்மளை பொன்னாக விளங்க செய்கிறதுக்காக இந்த சோதனைகளை அனுமதிப்பார். அப்பொழுதுதான் நம்ம தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு விதமான சோதனை அனுமதிக்கிறார். மனிதர்கள் மூலமாக, மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி இறங்க பண்ணினீர், நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், அதுக்கப்புறம் செழிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று பார்க்கிறோம். அப்போ மனிதர்கள் மூலமாக சோதனைகள், அவங்க தலையின் மேல் ஏறி இறங்க பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்கள் மூலமாக அநேக பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ நம்ம அதுல இருந்து தேவன் நம்மளை வழி நடத்தி அதுல இருந்து நம்ம தேவன் விடுவித்து கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தண்ணீர்களை போல சோதனைகள், அதுல நம்ம அமிழ்ந்து விடாதபடி தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். இப்ப அக்கினியை போன்ற பிரச்சனைகள், அதுல வெந்து விடாதபடி தேவன் நம்ம அதுல இருந்து தப்புவித்து நம்மளை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனும் இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வந்ததுனாலதான் அவர் இந்த காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறார். தேவனையும் அநேகர் வெறுத்தாங்க, அநேகர் அவங்க அவமானப்படுத்தினாங்க, அநேக ஜனங்கள் தேவனை புறக்கணித்தாங்க, அவர் தள்ளப்பட்டார். அப்படியாக நாம தள்ளப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், நம்ம அதிக அவமானத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம் என்றால் தேவன் நம்மளோடு இருப்பார். நம்மளை செழிப்பான இடத்துக்கு நேராக வழி நடத்துகிறதுக்காக தான் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். அப்படியாக நம்ம இந்த காரியங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் நம்ம கடந்து வரும்போது செழிப்பான இடத்தை நம்ம காண முடியும். அந்த நேரத்தில் தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவார். அப்படியாக இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வழி நடத்துவார். தேவன் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.